பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. ஆசாரியர்களுக்கு ஒரு இடம் கட்டி வச்சிருந்தார் ஏரோது. அப்புறமா இஸ்ரேல்ல இருக்கிற ஆண்களுக்கு ஒரு இடம், பெண்களுக்கு ஒரு இடம், புறஜாதிகளுக்கு ஒரு இடம். ரோம அதிபதி பார்த்தோம் இல்லைங்களா, ஆண்டனியோ ஃபோர்ட்ரஸ், பிலாத்து இருக்கிற அரண்மனை, அங்க ஒரு இடம். உள்ளவே வந்து மார்க்கெட் பிளேஸ் இருந்துச்சு, பஜார். இன்னைக்கு நம்ம சந்தைக்கெல்லாம் போவோம் இல்லைங்களா மார்க்கெட் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி மார்க்கெட்டை கட்டி வச்சிருந்தாரு. அழகான வாசல்கள், அழகான கேட்டு பூட்டி இருந்தது. சில இடத்துல பண்டக சாலைகளை கட்டி வச்சிருந்தாருன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய கட்டடங்களை உள்ளுக்குள்ளவே கட்டி வைத்திருந்தார். இப்படிதான் இருந்தது இந்த ஆலயம். இப்போ இவங்க கிறிஸ்துவும் அவங்க சீசர்கள் இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஆலயத்தை பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு படம் பண்ணி போட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ கேள்வி, ஏன் இவ்வளோ காலமாக அவங்க சீசர்கள் கிறிஸ்துவுக்கு இந்த தேவாலயத்தில் இருக்கிற கட்டடங்களை காமிக்காமல், அதன் பற்றி பேசாமல் இப்போ வராங்க பேசுறதுக்கு? அப்பனா ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? என்ன காரணத்துக்கு இவங்க வந்து இப்போ கிறிஸ்து கிட்ட இந்த விஷயத்தை காமிக்கிறாங்க?